சங்கீதம் 20 எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர படிக்கலாமா? 27:14. ரெடியா? படிங்க. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Wait for the Lord, be strong and take heart and wait for the Lord. உங்களுக்கு இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு. அப்போ ஆண்டவரே அப்படியே கொஞ்சம் டல் அடிக்குதே, சோறு வருதே, திடமனதாக இருந்தே அங்கே தான் போட்டிருக்கு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கவலைப்படாத, அவர் உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து நீ செய்ய வேண்டியது ஒன்று மறுபடியும் என்ன பண்ணு? கர்த்தருக்கு. இத்தனை பேர் தேவன் சொன்ன அநேக விஷயங்களை எண்ணி இன்னமும் நான் காத்துக்கொண்டு லைஃப்பில் போயிட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள் சுதந்திரிச்சாச்சு, நிறைய விஷயங்கள் ஸ்டில் நம்மளுடைய லாஸ்ட் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் கர்த்தருக்காக காத்திருக்கிற ப்ராசஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் போயிட்டே தான் இருக்கும். அப்படி தானே? அம்மாவா இல்லை? எப்பயுமே தேவன் வந்து எதையுமே வந்து என்ன சொல்கிறோம், இன்ஸ்டண்ட்டாக சில விஷயங்களெல்லாம் செயற்கை தான். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டெல்லாம் இருக்குது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னு இருக்குது. இப்போ இன்ஸ்டன்ட் பாயாசம்லாம் வந்துருக்கு. ஒன்றும் இல்லை, இதை போடுங்க அதை போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள், வந்துடுங்க. இன்னும் என்னென்னலாம் இன்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இயற்கையாக நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாப்பிட்ட பிறகு வயிற்றுக்கு ஏதோ கடம்புடன்னு மாதிரி பண்ணுதேன்னு சொல்லுவோம். ஏன்னா அதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வேறு ஆட் பண்ணுறாங்க. அது மாதிரி இன்ஸ்டன்ட் அந்த ஃபேக்கான விஷயங்கள்லாம் ஒரு காத்திருப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா மக்களுக்கு எது பிடிக்கும்? உடனே நடந்துடணும். இன்றைக்கி நான் கேட்டேன்னா நாளைக்கே உடனே நடந்துடணும். சரி, கரெக்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனுடைய படைப்புகள்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஒரு குழந்தை இப்போ கன்சீவ் ஆகுதுன்னா இன்றைக்கி தாங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு, நாளைக்கே குழந்தை பிறந்துருச்சு, அப்படியே எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. இப்போ அந்த சிஸ்டர்லாம் இப்போ சுமந்துட்டுருக்காங்க, எப்போ வெளியில் வரும் அப்படி சொல்லி கடைசி 2 மாதத்துலலாம் திணறிடுவோம் லேடிஸ்லாம். எப்பா முடியலே டாக்டர், இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண அப்பா இப்போ தான் நல்லா ஃப்ரீயாக படுக்க முடியுது அப்படின்னு போது நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவ்வளோ வெயிட் பண்ணி வந்த குழந்தைய பார்க்கும்போது தான் பாருங்கள் நமக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். அதனால தான் ஒரு தகப்பனை விட தாய்க்கு பிள்ளை மேலே ரொம்ப கேர் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த 10 மாதம் சுமந்த அந்த வலி வேதனை நமக்கு தான் நல்லா தெரியும். சிலர்லாம் தலையாட்டாத பார்த்தா ரோபோட்டிக்கெல்லாம் நாங்கள்லாம் குழந்தை பெற்ற மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கிறேன். நாங்களாம் அப்படிலாம் இல்லை சிஸ்டர், அப்படியே போனோம். இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. எதுக்கு சுமந்துக்கிட்டு என்னோடய அழகு ஸ்பாயில் ஆகுது, என்னோடய இளமை ஸ்பாயில் ஆகுது. அப்புறம் நிறைய தேவையில்லாதெல்லாம் மிஷினுக்குள்ளே கொண்டு போய் அதை வச்சுட்டேன்னா அதுவே இன்குபேட்டர் மாதிரி வச்சுருதான். வச்சுட்டு 10 மாதம் கழிச்சு குழந்தை டொயங்கின்னு வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டே அப்படி சொல்லிட்டு போயிடலாம். இப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சிரிக்க வேண்டாம், இது உண்மை. ஏன்னா அது கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது? ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. இப்போ கூட ஆப்ரேஷன் கூட வலி வேதனை இல்லை அப்படின்னு சொல்லி போகிறதெல்லாம் விட இப்போ எப்படி ஆயிடுதுன்னா அதுலேயே ஈஸி. எல்லாத்துலேயுமே இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக அடாப்ட் பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க. இந்த ஃப்யூச்சர்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வருது அப்படின்றாங்க. அப்போ அந்த அடாப்ட் பண்ண பிள்ளை எப்படி உங்களுக்கு அம்மா அப்பாங்கிறத உணர்வில் இருக்கும்? ஏன்னா அது சும்மாவே நமக்கு அடங்க மாட்டேங்குது. அதையும் தாண்டி நம்ம கேர் பண்ண முடியுதுன்னா அது காரணம் இவ்வளோ தூரம் சுமந்து பெற்றோம், கேர் பண்ணி வளர்த்தோம். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லாமல் விசிட்டிங் மாதிரி ஹாஸ்டலில் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? உணர்வுகளே இருக்காது. அது உங்கள் பேச இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளையே ஒரு 20 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி மாறிடுதுன்னா அப்போ அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது எதையுமே. அப்போ தேவன் எல்லாத்தையுமே நேச்சுரலாக ஸ்டெப் பை ஸ்டெப். அதே மாதிரி தான் ஒரு நிலத்தில் விதையை போடுறீங்க, அடுத்த நாளே மரம் வந்துடுதானா? வராது. வருமா? வராதா? அது எப்படி? ஆனால் இப்போ ஃபேக்கான விஷயங்கள்லாம் நிறைய க்ளோனிங் மெத்தட் என்னென்னமோ கொண்டு வராங்க. அப்போ இமீடியேட்டாக உங்களுக்கு டக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 6 மாதத்தில் உங்களுக்கு கொய்யாப்பழம் வந்துடும். ஆனால் நல்லா ஒரு கொய்யா மரம் எங்கள் வீட்டுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் ஆனது. அதெல்லாம் கனி கொடுக்கறதுக்கு எத்தனையோ வருடங்கள் ஆகுது. ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்போ தேவன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்துலேயுமே ஒரு வெயிட்டாக நம்ம பொறுத்திருந்து நம்ம நேச்சுரலாக அதை பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு நமக்கு நீடித்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் தான் நம்மளுடைய லைஃப்லையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவார். இப்போ அதுக்காக சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் ஆண்டவர் எனக்கு உடனே இப்போ ஹீலிங் கொடுங்கன்னா இல்லைம்மா பொறுமையாக தரேன் அப்படி சொல்ல மாட்டார். அதுக்கெல்லாம் ஒரு எமர்ஜென்சின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது கூட தெரியாத ஆண்டவர் கிடையாது. சில நேரங்களில் டாக்டர்கிட்ட போகிறோம், எமர்ஜென்சி கேஸ்லாம் ஐசியூவில் போய் டக்குன்னு அட்மிட் பண்ணுங்கள், டக்குன்னு ஆப்ரேஷனை பண்ணி உயிரை காப்பாற்றணும். அதே நேரத்தில் நார்மல் பேஷண்ட்டுக்கெல்லாம் வெளியில் உட்காந்து பொதுவாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. டாக்டர்கிட்டே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து
நீங்கள் நிறைய ஹெல்த் விஷயம் தேவையில்லாத தூக்கி போட்டுட்டு ஹெல்த் டிப்ஸை ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். இப்போல்லாம் கேன்சர் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி இப்போ அதிகமான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. 2050 வர்ற 2050 99% கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற விஷயங்கள கலப்படங்கள் அதிகமாக இருக்குது. நம்மளை அறியாமலே நம்மளுக்கு கல்வி சாப்பிட்டாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் கர்த்தரை நம்புறது தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா காத்திருக்கு நிறைய பேர் எப்படி காத்திருப்பாங்கன்னா அவங்க சில விஷயங்களை செல்ஃபாக வந்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இது எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு எதாவது பண்ணி கொடுத்துருங்க, நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்லாமல் சும்மா காத்திருக்கிறதுங்கிற வேற, கர்த்தருக்குள்ளே காத்திருக்குங்கிற வேற, கர்த்தருக்காக காத்திருக்கிற வேற. ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு மனுஷன் சில விஷயங்களை சொல்லிவிட்டு அடுத்த 6 மாதம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேங்கன்னு சொல்கிறான். சரி, அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யார் காத்திருக்கீங்க? அந்த மனுஷனு காத்திருக்கிறீங்க. இல்லை சில விஷயம் நீங்களே ஒரு டிசைரை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த வீட்டில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறதுங்கிறது வேறு, சில விஷயங்கள் நம்ம ஆசையிலையும் ஒரு இதிலே போகிறது. இல்லை சில நேரங்கள் இந்த மாதிரி பெண் வேணும், இந்த மாதிரி பையன் வேணும், சில ஆசையில் போகிறது. அதுக்காக கர்த்தருக்கு ஒன்றானா கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்குங்கிறது அவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் பிடித்து கொண்டு அது எப்போ நிறைவேறும்னு காத்திருக்கிறது. டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுவாங்க. வெயிட் ஃபார் த லார்ட் அப்படிங்கிறது வேறு, நீங்கள் மனுஷனுக்காக வெயிட் பண்ணுறது வேறு, உங்கள் டிசைர்ஸ்க்காக சில விஷயங்களை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதுங்கிறது வேறுங்கிறது புரியுதா? இந்த விஷயத்தில் புரிஞ்சாதான் கர்த்தருக்க பற்றி இப்போ அடுத்தடுத்து நான் பேச போகிறத பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் போதும். ஸோ அப்படி எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க நான் கேட்டேன். ஆமாம், அவர் பிள்ளை ஆகிட்டீங்கனாலே அவர் வழி தான் என் வழின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராமிஸ் கொடுக்குறத தான் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். என்றைக்கு நம்ம தேவனோட பிள்ளையாரமோ நம்மளுடைய டிசையரோ நம்மளுடைய வழின்னு கிடையாது, அவருடைய வழி தான் நம்மளுடைய வழி, அவருடைய சித்தம் தான் நம்மளுடைய சித்தம், அவருடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பம் தான் போயிட்டுருக்கோம். அப்போ தான் 100% அது பிளெஸிங்கான லைஃபாக இருக்கும். அப்படி போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, இங்கே போட்டிருக்க பிறகு திட மனதாக இருந்து காத்திரு, ஏனென்றால் அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை ஏனென்றால் நமக்கு எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது ஏசாயால, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் போட்டிருக்கா. எப்படி பெலன் வருமா? கழுகை போல பெலன். அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன். ஒரு கழுகு எப்படி விலங்குகளில் சிங்கம் நாட்டுக்கே அந்த காட்டுக்கே கிங்கோ, அதே போல் பறவைகளில் ரொம்ப பெஸ்ட்டு என்னதுன்னா கழுகு. அதனுடைய பவருக்கெலாம் பார்த்திங்கன்னா சில நேரம் ஃப்ளைட்டே வரும்போது பயப்படுமா. அப்படி சம்டைம்ஸ் அவ்வளோ ஸ்போர்ட்ஸில் இடிச்சிருன்றாங்க. அதனால் ஃப்ளைட்டே கூட சம்டைம் ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்குன்றாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது கழுகு. அப்படிப்பட்ட கழுகு ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ் அப்படியே இருக்கும். 40 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகுமா? அதனுடைய அலகுகள், பீக் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அதனுடைய இறகுகள், அப்புறம் கை, அதாவது அதனுடைய நெகங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகுமா? அப்படியே டல் அடித்து பழசாகி போய் ரொம்ப அப்படியே வீக் ஆயிருமா. அப்படி என்ன ஆகும்? நம்மளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வயசாயிருச்சு, வீக் ஆயிடுச்சுன்னு என்ன சொல்கிறோம்? அவ்வளோதான், இன்னொரு 10 வருஷம்தான் அப்படி சொல்கிறோம். அப்படி இல்லை, அது என்ன பண்ணுமா? கண்மலையினோட உச்சிக்கு போய் தன்னுடைய எல்லா அந்த இறகுகளையும் தன்னுடைய வாயில் இருக்கிற அந்த பீக்கை வச்சு பிச்சு 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 போடும். அது பெயினாக இருக்குமா இல்லையா? இறந்து போன கோழியிலேயே இந்த இதை பிக்கிறீங்கும் போதே நமக்கே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. உயிரோடு இருக்கும் போது அதுவும் ஒரு பறவை தான். அப்போ அது ஒவ்வொன்றையும் நம்ம முடி லைட்டாக அப்படி பிச்சாலே நமக்கு வலிக்கும் போது அது சிறகுகள்லாம் பிக்கும் போது வலிக்கும். அது ஃபுல்லாக அது பழசானதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கடுத்து காலில் இருக்கிற அந்த நெகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்படி இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா. அதை போட்டு அந்த பாறைகளில் போட்டு என்ன பண்ணுமா? நல்லா தேய்ச்சி அதில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடும். அப்புறம் பீக் அதுவுமே இப்படி வளைஞ்சிருமா. 40 வருஷம் ஆனோடனே அதையும் போட்டு தேய்ச்சி மொட்டை டீன் இருக்குமா பார்க்குறதுக்கு. அவருக்கு அடுத்த பிறகு மற்ற கழுகுகள்லாம் பார்த்தா என்ன சொல்லியிருக்கோம்? அவ்வளோதான்டா, போச்சு, அழகும் போச்சு. ஏன்னா ஒரு கழுகுக்கு கம்பீரமே அதனுடைய அப்படியே அழகு, அந்த அந்த இது தான் இல்லையா. அதெல்லாம் போயிட்டு மொட்டை டீன் இருக்கும், உரிச்சு போட்ட கோழி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஆனால் அது வெயிட் பண்ணுமா. அது என்ன பண்ணுமா? வெயிட் பண்ணும். எதுக்குங்க வெயிட் பண்ணோம்? ஒரு ஸ்டேஜ் பாருங்கள், நேரம் ஆக நாட்களாக அதே கண்மனையில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்க அந்த மறுபடியும் அந்த கொட்டின அந்த பிடுங்கி போட்ட முடியெல்லாம் புதுசாக முளைக்கும்.
நெகங்கள் புதுசாக வளரும், பீக் சொன்னதெல்லாம் புதுசாக வளரும். மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் அதுக்கு எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருந்துச்சோ, ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ, அதே மாதிரி எல்லாமே பில்ட் ஆகுமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழைய கழுகா இது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரினியூ ஆகி வேறு லெவலில் இருக்குமா. அதுக்கடுத்து அதனோட ஸ்ட்ரென்த்து முதல்ல இருந்ததை விட டபுள் ஃபோர்ஸில் இருக்குமா. முதல்ல இருந்ததை விட எவ்வளோ சூப்பரான ஒரு வெயிட்டிங் பீரியட். அப்போ அந்த கழுகு வெயிட் பண்ணதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? அர்த்தம். சாதாரண இது வந்து காடு இயற்கையாக வச்ச ப்ராசஸ். எப்பயுமே காடு எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராசஸ் வச்சு அதுக்கடுத்து அதனுடைய வெயிட்டிங் பீரியடுக்கு அடுத்து ஒரு பெரிய க்ளோரியான விஷயம் இருக்கும். அதே போல் இன்றைக்கி கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை, அவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கார் சிஸ்டர், இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார், இந்த விஷயத்தில் எனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு விஷயங்களும் 1008 விஷயங்கள் உங்கள் கையில் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? இப்படியாக செட்டைகளை இடைத்து எழும்புவீர்கள். அந்த வெயிட்டிங்க்கு அடுத்து ஒரு ரெனோவேஷன் பீரியடு வந்து பார்த்தீங்களா, ரெஸ்டோரேஷன் பீரியடு, அந்த மாதிரி எண்டிங் இருக்கும். அதனால தான் இந்த வசனத்தை எடுத்து சொல்கிறோம். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அதுலேயும் கர்த்தருக்குள்ளே அந்த காத்திருக்கிற டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க. அப்போ ஃபுல்லாக யார் டேக் கேர் பண்ணிக்கிறான்னா, கர்த்தரே டேக் கேர் பண்ணுறேன். முதல்ல அந்த காத்திருக்கிற டைம் அப்படிங்கிறத நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம தான் கடவுளுக்காக ஏதோ அவருக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது பரலோகத்தில், இப்போ கொஞ்சம் கஜானால கம்மியாக இருக்குப்பா, உனக்கு கொடுத்த பட்ஜெட் படி எங்களுக்கு செய்ய முடியாது. அரசியல்வாதிகள்லாம் ஓட்டு கேட்கும் போது ஏகப்பட்ட ப்ராமிஸ் கொடுத்துட்றாங்க. அவனுக்கு அது நான் கொடுக்குறேன் பாரு, அடுத்து இதை கொடுக்குறேன் பாரு, அதுக்கடுத்து உள்ளே வந்து பார்த்தா கஜானா எம்டியாக இருக்குது, இதை வச்சு கொடுக்குறது அப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, மக்கள்கிட்ட வரி அடுத்து கொடுக்கலாமா, பிடுங்கிடலாமா, அடுத்து டீசலை கூட்டலாமா, பெட்ரோலை கூட்டலாம், அதுக்கு உள்ளேருந்து நமக்கு அறியாமலே நம்ம கூட்டி நம்ம கையிலே அது வந்து 1000 ரூபாயா 2000 ரூபாயா மாதம் மாதம் வரும். அப்போ நமக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். கொடுத்துட்டாங்கங்க, உனக்குள்ளே இருந்து அதை பிடுங்கிருக்கான்னு நமக்கே தெரியாது. இப்படி கடவுளுக்கு வந்து ப்ராமிஸ் கொடுத்துட்டு, ஐயோ இந்த மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, கொடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறாரா? இல்லை எனக்கு கொஞ்சம் பவர் உன் விஷயத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது, பயங்கர பிசாசால வச்சுருக்க உன் வாழ்க்கையில், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறாரா? இல்லை வேறு காரியங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, வந்துடுறேம்மா அப்படி சொல்கிறாரா? அப்படின்னா இது எதுவுமே கிடையாது. எதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறார் அப்படின்னா, உண்மையிலே சொல்லப்போனால் அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொன்றும் அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இருக்குது. ஆபிரகாமை பார்த்து, ஒரு குழந்தை இல்லாதவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? உனக்கு 2 குழந்தை கொடுத்துட்றேன்ப்பா சொன்னாரா? என்ன சொன்னார்? வானத்து நட்சத்திரங்களை பார், என்ன கூடுமா? முடியாது. கடற்கரை மணலை பார், என்ன கூடுமா? இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும். இது அவருடைய லெவலுக்கு ஏற்றபடியா இல்லையா? நீங்கள் கேட்டதோ 1 ரூபா, அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறதோ பல கோடி லட்சம். இத்தனை பேருக்கு புரியுது. அப்போ அவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க, ஏனென்றா எங்க இப்படி கொடுக்குறாருன்னா, அவ்வளோ அன்பு நம்ம மேலே. அவ்வளோ என்னை நம்பி வந்துட்டானா உன்னை இப்படி தான் ஆசீர்வதிப்பேன், என் லெவலுக்கு ஏற்ற பொழுது நான் வைப்பேன், கொஞ்சம் குறைய எனக்கு கீழே நான் வைக்க மாட்டேன், எனக்கு குறியதில் உனக்கு கொடுத்து நான் வாழ வச்சு பார்ப்பேன் அப்படிங்கிற அவ்வளோ அன்பு. ஆனால் நம்ம அவர் லெவலுக்கு இருக்கிறோமா, மைண்ட் அளவுக்கு, ஹார்ட் அளவுக்கு அப்படின்னா அது இல்லை. ஸோ அந்த ப்ராசஸிங் பீரியடும் இந்த வெயிட்டிங் டைமில் நடக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த வெயிட்டிங் டைமில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ உங்களையும் என்னையும் பிடிச்சிட்டு உங்களுக்குள்ளே வந்து நிறைய என்ன இருக்குது, போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது. நிறைய பேர் முன்னேறணும்னு நினைக்கிற காரணமே, ஒரு சிலர்லாம் என்னை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான் தெரியுமா, என்னை 20 வருஷத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்க என்ன நடத்தினா தெரியுமா, அதனால நான் முன்னேறி அவங்க முன்னாடி நான் நின்று காமிச்சு நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட்டோட உன்னைய கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சா நீ என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னா சரியில்லாமல் தான் பண்ணுவேன். ஏன்னா உன்னை தேவன் அவரை போல மாற்ற விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய குணங்கள், அவருடைய கனிகள், அவருடைய வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்க்க விரும்புகிறாரு. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டேன்னா உன் இடத்துலேருந்து அவன் ஆட்சி பண்ணி மறுபடியும் ஆதாம் பண்ண அதே தப்பு தான் நடக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? அவன் என்ன பண்ணா, சின்ன பழத்தை காமிச்சு மொத்த சொத்தை எழுதி வாங்கிட்டான். ஆதாம்கிட்ட இருந்தது. இப்படி ஈஸியாக நீ கோவத்துலையும் டென்ஷன்லையும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவன் முன்னாடி இப்படி காமிக்கணும். அது ஆண்டவருடைய வேலை. உன்னை 4 பேருக்கு முன்னாடி உயர்த்துறது, உனக்கு பதிலாக அவர் பழி வாங்குறது, இதெல்லாம் அவருடைய வேலை. நீ செய்ய வேண்டிய வேலைலாம் அவரை போல மாறுறது உன் வேலை. ஏன்னா அந்த வேலையை நீ எடுத்து பார்த்தேன்னா அந்த இடத்துல யார் உள்ளே புகுந்துருவானா, பிசாசு உள்ளே புகுந்துரும். எத்தனை பேருக்கு புரியுது? பழி வாங்குறதோ, இல்லை போட்டிக்கு நான் நின்று பார்க்குறதோ, இல்லை பதிலுக்கு பதில் செஞ்சு பார்க்குறதோ, அவன் அழிகிறத கண்ணால் பார்க்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் யாரோட குணம் அப்படின்னா பிசாசோட குணம். அப்போ அவனுடைய கூட்டாளிகளோட உள்ளே புகுந்துருவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன் இடத்துலேருந்து மறுபடியும் எல்லாத்தையும் பொசஸ் பண்ணிடுவான், உன்னை அடிமையாக வச்சுருவான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன போல் நீ மாறு.
அப்போ அந்த வெயிட்டிங் பீரியடில் டே பை டே நம்ம எப்படி மாறிட்டு இருக்கோம்? தேவனை போல மாறிட்டு இருக்கோம். மன்னிப்பு வருது, அட்ஜஸ்ட் பண்ணுறது வருது. ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? யாராவது பிறக்கும் போதே நான் பர்ஃபெக்டாக ஏசு மாதிரி பிறந்தேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. யாருமே இல்லையா? நானும் இல்லை, யாருமே இல்லையா? அப்படி சொன்னால் போய் சொல்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்மளை மன்னிக்கும் போது நமக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒஸ்ட்டுங்க நாளா. சரி, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டார். இப்போ எப்படி இருக்குது நமக்கு? அல்லேலூயா, அப்படியே கண்ணீராக ஊற்றுது, உத்திரம். ஆனால் அடுத்தவனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு ரத்த கண்ணீராக வருது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது வேண்டாம், அது வேண்டாம், நீ என்ன போல மாறு. அப்போ இந்த வெயிட்டிங் பீரியடில் தேவன் உங்களை அவ்வளோ பெருசாக வைக்கிற விரும்பியிருக்காரு. அதுதான் திட்டம். ஆனால் நம்ம இன்னமும் இந்த சாதாரண அற்ப மனிதர்களை போலவும் பிசாசினுடைய குணங்களை கொண்டு நம்ம செய்யும் போது அங்கே கொண்டு போய் வச்சு யூஸ் இல்லை, உனக்கும் யூஸ் இல்லை, நீயும் டொப்புன்னு கீழே விழுந்துருவோம். முதல்ல ஆதாம் பண்ண தப்பு மாதிரி. ஆல்சோ உனையை நம்பி ராஜ்யத்தை கொடுத்தா, மோசமான ராஜாக்கள் கைகள் ராஜ்யத்தை கொடுத்தா எவ்வளோ ஒஸ்ட்டாக அவனும் கெட்டு அவன் கூட இருக்கிறவங்களையும் கெடுக்கிறானோ அதே மாதிரி ஆயிரும். அதனால் தேவனை போல மாற வச்சு அதுக்கடுத்து இந்த பிளெஸிங்ஸை கொடுக்கும்போது நீயும் ஆசீர்வாதமாக இருப்ப, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த ப்ராசஸ் எத்தனை பேருக்கு புரியுது? இதனால தான் பைபிளில் எல்லாரையுமே வெயிட் பண்ண வச்சு பண்ணுறேன். வெயிட் பண்ண வச்சுன்னா அந்த வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு அவருடைய காரணம் மட்டும் இல்லை, சில நேரங்களில் அவங்களுடைய அவிசுவாசமும் அந்த வெயிட்டிங்க்கு ஒரு காரணமாக இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த ப்ராசஸ் எம்டியான ப்ராசஸ் கிடையாது. கர்த்தருக்குள் வெயிட் பண்ணுற ப்ராசஸில் யார் ரினியூ ஆகுறீங்க? யார் புதிய மனுஷனாக மாறிட்டே இருக்கீங்க டே பை டே? யார் இயேசுவை போல் மாறிட்டு இருக்கீங்க? உங்களுடைய குணங்கள், உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கொண்டே இருக்கும். மெச்சூர் ஆவீங்க. நிறைய வேதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இயேசுனுடைய எல்லா விஷயங்களுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்பார். இது ஒரு டைம். அதுக்கடுத்து சில நேரங்களில் அந்த வெயிட்டிங் காரணம் நம்மளுடைய அவிசுவாசமும் பயமும் காரணமாக இருக்கலாம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் எடுத்துக்கலாம்னா, நம்ம இஸ்ரவேல் மக்களை. யார்? இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் எத்தனை வருடம் அலைந்து திரிந்து பின்பு கானானை சுதந்தரித்தார்கள் அப்படின்னா ஆன்சர் என்ன? என்னன்னு தெரியல. ஒரு 2-3 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க, மற்ற பேர்லாம் அப்படியே பரலோகத்தில் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கீங்களே. ஏன் அப்படி? புரியுதா நான் சொல்கிறது? இல்லை புரியலையா? என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? எத்தனை வருஷம் அலைந்து திரிந்தாங்க வனாந்திரத்தில்? எல்லோரும் சொல்லுங்கள். 40. எத்தனை பேர் வயசு அவ்வளோதாங்க, அது 40 வருஷம் சுற்றுனாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க? 40 வருஷம். ஆனால் இப்போயும் கூட போய் நெட்டில் போய் பாருங்கள், எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதுக்கு இப்போ வந்து நீங்கள் முகப்பேர்லேருந்தே பீச்சுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா வழி சொல்லும். நீ இப்படியும் போகலாம், நீ அப்படியும் போகலாம், ஒரு 4-5 வழி சொல்லும். அதே போல் இவங்க கானான சுந்தரிக்கு ஈஸியான வழியாண்டு வச்சுருந்தாரு. அப்பயும் போய் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா 11 டேஸில் கானானுக்கு போகலாம். எத்தனை டேஸில் போகலாம்? எத்தனை டேஸ்? 11 இயர்ஸ் இல்லைங்க, 11 நாள். ஆனால் எத்தனை வருஷம் சுற்றிட்டு போனாங்க? எத்தனை வருஷம்? இத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரூவன். நீங்கள் போய் நெட்டில் போய் கூட போய் பாருங்கள். அழகாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு வழி இருக்கும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் எப்படி போனாங்கன்னு கூகுளில் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி அப்படி போய் அப்படி சுற்றி அப்படி அப்புறம் போய் சேர்ந்துட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எப்படி போய் சேர்ந்துருவோம், அது வேறு விஷயம். எத்தனை பேர் அதுக்கு போது நன்றி செலுத்துறீங்க? ஏன்னா கர்த்தர் கை பிடிச்சிட்டாருன்னா கரை சேர்க்காமல் விட மாட்டார். அந்த 40 வருஷம் கூட அவங்களுக்கு எந்த குறைவுலாம் பார்த்துக்கிட்டார். ஈவன் அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய பயம், அவங்களுடைய முரட்டாட்டம், கீழ்ப்படியாமல், இதெல்லாம் தான் காரணம். நிறைய அடுத்த தடவை உங்களுக்கு விளக்குறேன். இன்றைக்கி நான் வேறு விஷயத்தை ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன். என்ன பாயிண்ட்? ஃபஸ்ட் பாயிண்ட் காத்திருத்தலுக்கு நம்மளை ரினியூ பண்ணுவார்னு சொன்னாலே அந்த பாயிண்ட். அடுத்த வாரம் வந்து எதனால இந்த அவிசுவாசம், பயம், கலக்கம் நம்மளை வெயிட்டிங் பீரியடில் அதிகமாக கொண்டு போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். திடீர்னு இந்த விஷயத்தை தான் தேவன் பேச சொன்னார். நான் வந்து எபிரேயரில் இன்னும் கொஞ்சம் இருக்காண்டவே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை, ஏன்னா திடீர்னு நேற்று நடந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு பையங்கிறதோட 20-23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திராவா மகாராஷ்டிரான்னு தெரில, பார்த்தீங்களான்னு தெரில. ஒரு மலையினுடைய உச்சியில் போய் நின்றுக்கிட்டான். எல்லோரும் டூர் போயிருக்காங்க ஃபேமிலியாக. எங்கே போயிருக்காங்க? மலையோட உச்சியிலேருந்து கீழேருந்து பார்க்குற மாதிரி இடம்லாம் இருக்குது. இவன் ரொம்ப நாளாக வீட்டில் என்ன கேட்டுட்டு இருந்திருக்கான்னா ஐஃபோன் வேணும்னு கேட்டுருந்துருக்கான். என்ன கேட்டுட்டு இருந்திருக்கான்? நாங்களும் அப்படி தான் கேட்டுட்டு இருக்கோங்க. நிறையா கேளுங்க, வேண்டான்னு சொல்லலை. இவ்வளோ தூரம் வாங்கி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு கிடையாமல் இல்லை. ஆனால் அவன் எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து எப்படி கேட்டுட்டு இருந்திருக்கான்னா அடம்பிடிச்சே காரியத்தை சாதிச்சிருக்கான். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்? சரி, இதான் நல்ல நேரம், இப்போ இந்த ஐஃபோனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலேருந்து ஒரு சீனை போடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த மலையினுடைய உச்சியில் போய் ஓரமாக நின்றுக்கிட்டு, அதாவது இதான் மலையினுடைய உச்சின்னா இங்கே நின்றுட்டு பின்னாடி விழுந்துருவேன், வாங்கி தருவீங்களா
பின்னாடி விழுந்துருவேன், நீங்கள் வாங்கி தருவீங்களா இல்லையா? இப்படி சும்மா காலை அப்படி பின்னாடி வைக்க, முன்னாடி வைக்க, பின்னாடி வைக்க, முன்னாடி வைக்க, இப்படி பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் அவங்க அம்மா பார்க்க அங்கேருந்து எவ்வளோ கத்தி பார்க்குறாங்க, கூப்பாடு போட்டு பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்கள டே வேணாண்டா விழுந்துருவேன். இல்லை அவனுக்கு வந்து நம்ம விழமாட்டோம், சும்மா அவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருக்கோம், இப்படியே பண்ணி நம்ம ப்ராமிஸை வாங்கிட்டேன்னா வீட்டுக்கு போனோன்னே இப்போ வாங்கிடலாம் அப்படி சொல்லி இந்த புத்தி இப்போ வந்திருக்கு. நான் இது சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்ருக்குன்னு அர்த்தம். எடுத்தோடனே இந்த புத்தி இப்போ வராது. சின்ன வயசுலேருந்தே ஐஸ்கிரீமுக்காக ரோட்டில் அடம்பிடிக்கிற குழந்தையா இருந்து இப்போ இவ்வளோ பெரிய பிள்ளையாகி அடம்பிடிச்சு வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கடைசியில் அவங்க அப்பா சரி தெரியாமல் விழுந்துருவானுன்னு சொல்லி இவர் ஃபோர்ஸில் ஓடி வந்து அவனை பிடிக்கிறேன்னு சொல்லி 2 பேர் உள்ளே விழுந்து, அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா என் பிள்ளையும் போச்சு என் வீட்டுக்காரரும் போயிட்டாருன்னா அதுவும் உள்ளே விழுந்துருச்சு. மொத்தம் 3 பேர் பலி. சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லா இடங்களையும் பார்த்துட்டு. இதுக்கு காரணம் என்ன? அந்த பையனுடைய இது வேணும்னாலே வேணும். அதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் சைக்காலஜிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சில விஷயங்களுக்கு பொறுமையாக இருந்து இப்படி தான் கொடுக்கணும், இப்படி செய்யணும், பொறுத்திருந்து வாங்கிக்கோ, நீ நினச்சபடியெல்லாம் அடம் பிடிச்சு செய்யக்கூடாது, அது சரி. ஏன்னா சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கு ஏமாற்றம் வருதுன்னா அதை கற்றுக் கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் போன பிறகு அது எல்லாத்துலேயுமே எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கடனை உடனே வாங்கி கொடுப்பா, அதுக்கடுத்து அதுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் சூசைட் பண்ணி சாவான். இப்போ லைஃப்பில் டிசப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது. ஆனால் கர்த்தரை பிடிச்சிக்கோ. நீ கிறிஸ்தவர்கள் நீங்கள் இப்படி சொல்லி கொடுக்கலாம், எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணு. எங்களுக்கே கொடுக்கறதுக்கு அவர் தான்ப்பா கை திறக்கணும். நம்ம என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 100 வயசு இருப்போம். அதுக்கடுத்து உங்கள் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நீங்கள் பாத்திரம் முடிஞ்சிருமா? எவ்வளோதான் நீங்கள் டேக் கேர் பண்ணுறாளா இருந்தாலும் அதுக்கடுத்த பிள்ளை அங்கே அப்போ திடீர்னு 25 வயசில் போய் கை அங்கே தூக்குனா வருமா? வராது. சின்ன வயசுலேருந்தே தூக்க வைக்கணும். எதனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்க வைக்கணும். பேரண்ட்ஸே கொடுக்காட்டாலும் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது அவங்க மூலமாக வாங்கி கொடுப்பாருன்னு சொல்கிற மாதிரி நினைக்க வைக்கணும். இப்படி நினச்சிட்டிங்கன்னா உண்மையிலே அந்த பிள்ளை கரெக்டான வழியில் கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். கடைசியில் ஒரு கேமுக்காக ஒரு சிரிப்புக்காக விளையாண்டு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வீட்டில் கூட போய் பாருங்கள் இந்த இன்சிடென்ட். பார்க்கவே வந்து பயங்கரமாக இவர் அவனை பிள்ளையை போய் பிடிச்சிருவோன்னு சொல்லி போய் 2 பேர் பறந்து போய் கீழே விழுந்து, ஐயோ இவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் உள்ள விழுந்து அப்படியே மேலேருந்து திங்ஸ் மாதிரி விழுகிறாங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன மலையிலேருந்து நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறவங்க பார்க்குறாங்க, என்னடா புத்துன்னு விழுந்துட்டே இருக்காங்களே. ஒன்றும் பண்ண முடியாது, கீழே பீஸாகி தான் சாவாங்க. இதனால தான் பாருங்கள், தேவனும் சில நேரங்களில் ஆண்டவரே எனக்கு இது உடனே வேணும் அப்படின்னா உடனே பண்ணுறதில்ல. சில நேரங்களில் நம்மளை தகப்பனை போல சிட்சிக்கிறார். ஏன்? எல்லா விஷயத்துலையும் பொறுத்திருந்து அந்த டைம்னு வரும்போது, இப்போ சின்ன பிள்ளை அவங்க வீட்டில் இருக்குது, சபானா மாதிரி இல்லை உங்கள் வீட்டில் இருக்குது, இப்போ எனக்கு பீரோல் சாவி வேணுமா, நான் தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவே சொல்லுது. பீரோலில் நீங்கள் பானெல்லாம் வச்சுருக்கீங்க, கொடுப்பீங்களாண்ணா? கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கே நல்லது கிடையாது. அது எங்கேயாவது போட்டுரும், ஒன்றும் வீட்டுக்கும் நல்லது கிடையாது, அதுக்கும் நல்லது கிடையாது. அப்போ அதுக்குன்னு ஒரு 18 வயசு 20 வயசு ஆனவனையும் எங்கே போகுது, நாங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் உனக்கு தானே, இந்தா வச்சுக்கோ, அப்புறம் கொடுக்கலாம். இத்தனை பேருக்கு நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் புரியுது. சின்ன பிள்ளையா இருக்குது, நான் இப்போ என்ன இப்படி பண்ணணும், நான் அப்படி பண்ண சொல்லுது. இல்லை வேண்டாம், உனக்குன்னு ஒரு ஏஜ் ரொம்ப அப்போ தான் உன்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அம்மாவா இல்லையா? சில நேரம் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப அப்படியே வளர்க்கணும்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்மளே சில தவறுகள் பண்ணிடுறோம். அது ஒரு வேளை மாற்றி தான் ஆகணும். அதுக்காக அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கையில் போகும்போது உங்களை விட அவன் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுவான். அந்த டைம் வரைக்கும் ஆண்டவர் பாருங்க வெயிட் பண்ணுறார். அது மாதிரி பைபிளில் நிறையா பேரை காத்திருக்க வச்சு. ஆபிரகாம் 75 வயசில் ஆண்டவர்கிட்ட அந்த வாக்குத்தத்தம் வாங்குறார், உன் சந்ததி இவனமாக இருக்கும். எத்தனை வயசில் குழந்தை பிறந்துச்சு? 109 99 பிறந்துச்சு. அதுக்கு காரணம் ஒரு வகையில் நடுவில் அவங்க பண்ண பாலிட்டிக்ஸில் நமக்கே தெரியும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒய்ஃபே சாராள் அப்படின்னு வச்சாங்க. சாராள் ஏமா இப்படி பண்ண வேலை அப்படி சொல்லி யாரை ஆகாரை கொண்டு வந்துட்டாங்க. காடுக்கு வந்து மறந்துட்டாரா, இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடிய வல்லம் எல்லாம் போச்சா, நம்மளே இப்படி பண்ணிடுவோம் இப்படிலாம் சிலர் மாம்சத்தில் கொண்டு போய் செயல்பட்டு தங்கள் வாக்குத்தத்தங்கள் சுதந்திரிக்கிறதா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இடங்களில் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறான்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு வேலை வாய்ப்புன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை நினச்சிருவாங்களோ, உடனே போய் தெரியாமல் ஒரு கடனை வாங்கி நம்ம நாளைக்கு நல்லா போய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படி சொல்லி ஒரு சீனை போடுறது. இது ஆண்டவர் கருத்துலேருந்து வர்ற ஆசீர்வாதமா? அவர் கொடுப்பார்னா அவரே கொடுப்பார். உங்களுடைய சுய முயற்சி அவசியம் இல்லை. அது கையால் ஆகாதவர் தேவன் இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது? அவர் கொடுப்பார்னா அவரே கொடுப்பார். கடன் வாங்க வச்சு இல்லை ஏதாவது இஎம்ஐயில் போட வச்சு உங்களுக்கு கொடுப்பாருன்னா அப்படி வந்து அவர் வந்து கையால் ஆகாத தேவன் கிடையாது. அதிசயமாக அற்புதமாக நடக்கும். இல்லை அந்த ஞானத்தை கொடுப்பாரு, அதற்கான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கே கொடுப்பார். அதுதான் சூப்பர் நேச்சுரலான ஒரு மிராக்கிளாக இருக்கும்.
அப்போ ஆபிரகாமுக்கு வந்து நடுவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆல்சோ வந்து ஆபிரகாம் வந்து அந்த 25 வருஷம், அதாவது 75 வயசு, கிட்டத்தட்ட 25 வருஷம் சொல்லிடலாம். 100 வயசில் தானே பிறகு 99 சொல்லும்போது நிறைய என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்குள்ள மறுரூபமாகிறார். அந்த மறுரூபத்தினுடைய ரிசல்ட்டை தான் தன்னுடைய ஒரே மகனை பலியிடுறதுக்கு கூட அவரை கொண்டு வந்துச்சு. இத்தனை பேருக்கு புரியுது? 25 வருஷம் அவர் சோர்ந்து போயிடலங்க. ஃபெய்த்தில் கூடினதுனால தான் அந்த ஃபெய்த்தின் உச்சகட்டம் தன் மகனை ஈசாக்கை பலியிட அளவுக்கு போச்சு. அந்த வெயிட்டிங் பீரியட் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. நடுவில் பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, அவர் ஒன்றும் ஆகாரம் கேட்கல, நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்துச்சு. ஆனாலும் ஈச் அண்ட் எவ்ரி டே தேவன் அவரை நம்பும்படி, அவரையே பற்றி கொள்ளும்படி வளர்த்துக்கிட்டே இருந்ததுனால ஒரே மகன் இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தவனை கூட குடு அப்படின்றாரு, அசால்ட்டாக கொடுக்க போகிறாரு. அந்த வெயிட்டிங் பீரியட் அவரை எப்படி மாற்றிருக்கு. ஹல்லேலூயா. நடுவில் நிறைய வெயிட்டிங் பீரியட் வந்து வேணும்னு 25 வருஷம் உட்கார வச்சாரா அப்படின்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அதுக்காரம் நம்மளுடைய இந்த மாதிரி அவிசுவாசங்கள், நம்ம மாம்சத்தில் முயற்சி செய்கிற விஷயங்கள் இருக்கும். சரி, யோசேப்பு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார்? 17 வயசில் குழியில் தூக்கி போடப்பட்டார். 30 வயசில் அரியணை ஏறினார். இப்போ எத்தனை வருஷம்? 13 வருஷம் வெயிட் பண்ணார். இதற்கு வசனத்தில் பார்க்கணும். சரி, நம்ம வாட்டில் சொல்லிட்டு போகிறோமே, எங்கே இருக்குன்னு பார்க்க வேண்டாம் நினைக்காதீங்க. ஆதியாகமம் எடுங்க. ஆதியாகமம் 37:2. யோசேப்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? விசுவாச வீரர்களில் இவங்களுக்கு ஆபிரகாம் மட்டும்தான் பிடிக்கும். சிலர்லாம் சில கேரக்டரில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் உங்களை ஆன்சர் என்னதான் இருக்கணும். உங்களுக்கு யார் பிடிக்கும்? மோசேவா? நோவா? ஆமாம், நோவா. வேறு யார்? எத்தனை பேர் யோசேப்பு எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க? ஒரு சிலர் சொல்லி யூஸ்தெல்லாம் நாங்கள் யோசேப்பை தாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி யோசேப்பை தான் பார்க்க போகிறோம். படிங்க. 2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபு யார்? யோசேப்புக்கு அப்பா. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து அவனை கொண்டான். அப்போ குழியில் தூக்கி போடும்போது எத்தனை வயசு? 17. சின்ன பிள்ளை மாதிரிலாம் சில நேரங்கள் படத்தில் காமிப்பாங்க. 17 வயசு, டீனேஜ் ஆயிடுச்சு. ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யாக்கோபுக்கு எத்தனை ஒய்ஃபு? இப்போதாங்க கண்டுபிடிச்சேன். 2 பேர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்காங்க. கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிருக்கான். ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் இதை வச்சுட்டு பைபிளில் வந்து பார்த்தீங்களா எத்தனை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் வந்து பண்ணிங்கன்னா அடி வாங்குவீங்க. அது கிடையாது. நிறைய ஜென்ஸுக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. அப்படி கிடையாது. அந்த காலத்தில் அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவே, அதனால் பண்ணாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு 2 பேர் யார்? லேயால், ராக்கேல். ராக்கேலை தான் ரொம்ப வெயிட் பண்ணி பிடிச்சாரு. அந்த காண்டவருக்காக வெயிட் பண்ணுற வெயிட் கிடையாது. இத்தனை பேருக்கு புரியுது? ராக்கேலுக்காக எத்தனையோ வருஷம் காத்திருந்து உன் மூஞ்சையே பார்த்துட்டு எவ்வளோ வருஷ நாள் இருந்துடுறேம்மான்னு சொல்லி லேயாலையும் ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இவளுக்காகவும் காத்திருந்து மறுபடியும் அவளையும் பிடிச்சி அவங்களுக்கு பிறக்கிறது தான் யார்? 2 பேர், யோசேப்பும் பெஞ்சமினும். அதனால் என்னதான் இருந்தாலும் தனக்கு பிடிச்ச ஒய்ஃபுக்கு பிறந்ததுனால இவங்க 2 பேரை விட, மற்றவங்கள விட இவங்க 2 பேருக்கு மேலே ரொம்ப பாசம். யார் 2 பேர் மேலே? யோசேப்பும் பெஞ்சமின் மேலே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராலாம் இருந்திருக்காங்க. பில்கால், சில்பால். ஏராளம் தாராளமாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் பைபிளே பத்தாது. சரி போங்கடா என்ன பண்ணுறதுன்னு விட்டுறாரு சில இடங்கள்லாம். இவருக்கு என்ன வேலைன்னு நீங்கள் போட்டிருக்கு யோசேப்புக்கு? யாருமே யோசேப்பை இந்த கேரக்டரில் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ தான் குழியில் போட்டக்கான காரணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிங்க. என்ன போட்டிருக்கு? பில்கால் சில்பான் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? கூட இருக்கிற எல்லாரும் கூடயும் இவருக்கு இருந்துக்கிறவர் அண்ணன் தம்பின்னு. அதுக்கடுத்து வீட்டுக்கு போனோடனே அப்பா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அப்பா இவன் என்ன செஞ்சான். அப்பாவுக்கு உண்மையாக இருக்கிற ரைட்டு தான். ஆனால் இது யாருக்கு பிடிக்காமல் போச்சு? வீட்டில் உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்காங்களா? அண்ணனை தம்பி போட்டு கொடுக்குறானா, தம்பி அண்ணனை போட்டு அந்த சபா நான் எடுத்துப்பான். இவன் என்ன பண்ண தெரியுமா? ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் எல்லாரையும் விட பெஸ்ட்டு பார்த்தியா, நான் தான் அம்மாவுக்கு சொல்லலாம் அப்பாவுக்கு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது இயற்கையாகவே வருது. அதுலேயும் யோசேப்புக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு. ஏன்னா ஏற்கனவே லேயாளுக்கு 10, சில்பாலுக்கும் பில்காலுக்கு எத்தனைன்னு தெரில, இத்தனை பேருக்கும் சேர்த்து இவன் ஒருத்தர் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கான். யார்? அப்போ ஒரு பக்கம் வருமா வராதா? ஏன்னா தப்பு எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இவன் வந்து அப்பாட்ட உண்மையாக தான் சொல்லியிருக்கான், நன்மையாக தான் சொல்லியிருக்கான். ஆனாலும் எல்லாருக்கும் வந்துருச்சு கோவம்.
எப்போ பார்த்தா நம்ம அங்கே அப்பாட்ட போட்டு கொடுத்து இவன் மட்டும் நல்ல பிள்ளை ஆகிட்டு இருக்கான். ஆனால் பேசிக்காகவே இவனை ரொம்ப பிடிக்கும். பட் இதனால தான் நல்ல பிள்ளை ஆகிறாங்கிற போட்டியும் பொறாமையும் யாருக்கு வந்துருச்சு? கூட இருக்கிற சகோதரர்கள். இவனை என்னைக்காவது முடிக்கணும்டா. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த இந்த கோபம் தான் அவனை குழியில் போடுறல கொண்டு போச்சு. நம்ம சும்மா இல்லாமல் ஆண்டவர் பாவம் யோசேப்பை கொண்டு போய் குழியில் வேற போட்டாரே, எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் அல்ல. நிறைய பேருக்கு புரியுது. அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து கீழே வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்கலைனா, கடவுள் எனக்கு அந்த சூழ்நிலையை அலோ பண்ணலைனா நான் இந்த மாதிரி ஆண்டவரை பிடிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லுவோம். அலோ பண்ணுறதுங்க வேற, ஆனால் அவர் செஞ்சாருன்னு சொல்கிறது வேறு. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது. அலோ பண்ணுறது சரி பார்த்துக்கோங்கடா, நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது வேற. ஆனால் அவர் தான் வேணும் பிளான் பண்ணி குழியை நோண்ட வச்சு அவங்க எல்லார் மனதிலையும் தப்பான எண்ணத்தை கொடுத்து எப்படியோ யோசிப்பை உள்ளே போடு, நீ போடுற மாதிரி போடு, நான் வெளில கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து நான் வந்து நல்ல கடவுளாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறது வேறு. அப்போ சில விஷயங்கள் அலோ பண்ணுறதுங்கிறதுனா சரி நீ என்ன தான் கேட்க மாட்டேங்கிறேன், இப்படி தான் போய் முடிய போதா, சரி பரவாயில்ல முடியட்டும், ஆனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறது வேறு. ஆனால் பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே காரணம் யார்? பிசாஸ். அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், உங்கள் வாழ்விலே நடந்த இல்லை நடக்கிற இல்லை நடக்க போகிற எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் அல்ல. இத்தனை பேருக்கு புரியுது? சிலர் இப்படிலாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு நோய் வந்துருச்சா, இந்த நோயை கொடுத்து கர்த்தர் என்னைய திருத்த நினைக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நோயை கொடுத்து திருத்த நினைப்பீங்களா? பக்கத்தில் அவங்க பார்த்து கேளுங்க, உன் பிள்ளையை நீ இப்படிலாம் திருத்த நினைப்பியா? 4 அடி போட்டுட்டு கூட அங்கிட்ட உட்காந்து 2 படம் அழுதுட்டு இருக்கோம். ஐயோ என்ன பண்ணுற, அடிச்சிட்டோமே, கூட 2 இட்லியை ஊட்டி, சரி நாளைக்கு கூட 4 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படி சொல்லி ஓடிட்டுருக்க வாழ்க்கை. கெட்ட விஷயத்தை வச்சு ஒருத்தனை திருத்துறதுங்கிறது கடவுளோட வேலை கிடையாது, அவருக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்போ எல்லா தீமைக்கும் காரணம் யார் வேதம் போட்டிருக்கு? திருடன் திருடவும் அழிக்கவும் வேறொன்றுக்கும். யார் அவன்? பிசாஸ். அப்போ குழியில் போட வச்சது காரணம் இவனுடைய இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ். இத்தனை பேருக்கு இப்போ தான் யோசிப்பு எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணான்னு புரியுதா? நம்மளும் லைஃப்பில் எவ்வளோ தப்புகள் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் கர்த்தர் தான் இப்படி வேணுனே பண்ண வச்சுட்டார் இல்லை, ஆனால் அவர் அந்த சூழ்நிலை வழியாக நம்ம கூட வந்து காப்பாற்றி வச்சுட்டார். அதோடு மட்டும் இல்லை, இன்னும் என்ன பண்ணுறாரு? யோசேப்புக்கு தரிசனங்கள்லாம் வருது. என்னென்ன தரிசனம்லாம் வந்துச்சு? அரிக்கட்டுகள் சுற்றி எல்லாமே நடுவில் அவன் அரிக்கட்டு இருக்குது வணங்குற மாதிரி பார்த்தான். அடுத்து சூரியன் சந்திரன் அவங்க அம்மா அப்பாவுக்கு சாம்பிள். இவன் நட்சத்திரம், இவனை சுற்றி எல்லா நட்சத்திரமும் வணங்குற மாதிரி பார்த்தான். இதெல்லாம் யாருக்கு அடையாளமாக அவன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான்? இதெல்லாம் நீங்களும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? எல்லாம் சுற்றி என் சகோதரர்கள் நடுவில் நான் நின்று எல்லாரும் என்னை வணங்குறாங்க. சரி அப்படின்னாலும் சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிறணும். அப்பாட்ட போய் எப்போ பார்த்தா இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிற வேலை. இவனுக்கு என்ன ஒரு வகையில் இவனுக்கு ஓவராக வந்து செல்ஃப் வந்து தன்னை பற்றி பெருசாக நினச்சிட்டானோ அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவே நினைக்கிற மாதிரி அடுத்த விஷன். என்ன விஷன்? நீங்களும் சேர்ந்து வணங்குறீங்க, சூரியன் சந்திரனும் சேர்ந்து வணங்குற மாதிரி அடுத்த விஷன் பார்த்தானா அவங்க அப்பாவுக்கு வந்துருச்சு, உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தா தப்பாக போச்சு, அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒபே பண்ணுறாங்கன்னு சொல்லி கீழே வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ நானும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து உனக்கு நாங்கள் வணக்கம் பண்ணுறோமா? வேண்டாம் அப்படி சொல்லி அந்த அளவுக்கு இவனுக்கு. இத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? அதனுடைய உச்சந்தான் வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. ஒரு நாள் அவங்கெல்லாம் செல்ல பண்ணிட்டாங்க, குழியில் தூக்கி போடுறான். ஸோ எத்தனாவது வயசில் நடக்குது? 17 வயசு. ஆனால் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மகிட்ட எவ்வளோ குறைகள் இருந்தாலும், நம்மகிட்ட எவ்வளோ வந்து தேவையில்லாத விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து மறுபடியும் சரிப்படுத்தி நிறுத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். மற்றவங்கள மாதிரி கிடையாது. ஸோ அடுத்து 41 ஆதியாகமம்ல 46 படிங்க. ஆதியாகமம் 41 46. எத்தனை வயசுல வந்து எகிப்துக்கு ராஜாவானான்? அதாவது முக்கியமான ஆளானா? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதா இருந்தார். எத்தனை வயசு? ஸோ 17 வயசுல குழியில போட்டாங்க. 30 வயசுல ஆண்டவர் சொன்ன மாதிரி எகிப்தில் முக்கியமான போஸ்ட்டில் உட்கார்றான் ஆண்டவர் சொன்ன மாதிரி. ஸோ 13 வருஷம் வெயிட்டிங் பீரியட். இந்த 13 வருஷம் அவன் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு? நமக்கு அப்படியே யோசேப்பு லைஃப்பை நினச்சாலே, யோபு இவங்களெல்லாம் நினச்சாலே அப்படியே ஆண்டவரை விட இவங்க ரொம்ப நல்லவங்கள மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? யோபுவெல்லாம் பார்த்து எத்தனை பேர் ஏசப்பா ஏன் இவ்வளோ போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க? ஆனால் யோபு கடைசியில் என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே என் வாயை பொத்தி கொள்கிறேன் சொல்கிறாரா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொன்னவனே இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக கிடச்சிரு. அப்போ எத்தனை இடங்களில் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே யோசேப்பு 13 வருஷம் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு குழியில் தூக்கி போட்டவர் அடுத்து என்ன நடக்குது? யார் வீட்டுக்கு கொண்டு போகிறார்? எகிப்தில் போத்தி பாருங்க. எப்பயுமே பாருங்கள்,
பிசாசு மனிதர்களை கொண்டு நமக்கு தீமை செய்த நினைத்தாலும் அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம் வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கிற மறந்துடாதீங்க. நம்மகிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது, நம்மள்ட்டையும் நிறைய தேவையில்லாத குணங்கள் இருக்குது, நமக்கும் வாய் ஓட்ட வாயாக தான் இருக்குது, நம்மளும் நிறைய இடங்களில் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டுறோம், தெரிஞ்சோ தெரியாமல இருந்தாலும் அந்த குறைகளையும் தாண்டி நம்மளை அழகாக கொண்டு போய் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவ்வளோ வெயிட்டிங்க்கும் முழுக்க கடவுள் தான் காரணம் இல்லை, நம்மளும் ஒரு வகையில் காரணங்கிறதையும் புரிந்து கொள்ளணுங்கிறத சொல்ல வரேன். நிறைய பேர் நம்ம தான் அப்படி ரொம்ப கடவுளை விட அவருக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரை விட நான் இருக்க ரொம்ப நல்லவனா மாறிட்டு இருக்கேன் போல தெரியுது, அவர் தான் ரொம்ப கொடூரமாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு தரமாட்டிக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நம்மளை சில நேரங்கள் மாற்றுறதுக்கு அவர் ரொம்ப உட்காந்து பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி, போர்த்திபார் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே என்ன நடந்துச்சு? நல்லா போயிட்டு இருந்துச்சு. கர்த்தர் யோசேப்போட இருந்தான், அவன் நீதிமானாய் உத்தமனுமாய் இருந்தான், செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார். ஸோ போர்த்திபாரே பார்க்குறாரு, பார்த்துட்டு என்னப்பா நீ வந்ததுலேருந்து என் வீட்டில் எல்லாமே ப்ரொமோஷன் அதிகமாகுது, செல்வம் பெருகுது, வளம் பெருகுது, வீடு வாசல் எல்லாமே சூப்பராக இருக்குது, இவன்கிட்ட ஏதோ ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது, இவன் கடவுள் ரொம்ப இவன் ஆசீர்வதிச்சிருக்கான், இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, தொட்டதெல்லாம் போடணுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, நீ எல்லா பொறுப்பையும் உன் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதனால நடுவில் பிசாஸ் மறுபடியும் என்ன யோசேப்பு மறுபடியும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தெரியுது. எப்பயுமே உங்கள் லைஃப்பில் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு இருக்கும் போதே உங்களை கெடுக்கிறதுக்கு பிசாஸ் வேறு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்கிறத மறந்துடாதீங்க. இத்தனை பேருக்கு புரியுது? பின்னாடி கூடி போத்திபாருடைய மனைவி அனுப்பி என்ன பண்ண வைக்கிறான், தவறுகள் செய்கிறதுக்கு சான்ஸ் ரெடி பண்ணுறான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடே சொல்கிறான், கர்த்தருக்கு முன்பாக இந்த தவறுகள் நான் செய்ய மாட்டேன். எவ்வளோ தூரம் என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த ஓனர் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டு போனார், இப்படி போய் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி உதறி விட்டு பாவத்தை உதறி விட்டு ஓடுறான். ஆனாலும் பொய்யான தவறான குற்றச்சாட்டுனால ஜெயிலில் கொண்டு போய் நமக்கு இதே மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருது. என்ன ஆண்டவரே, உங்களுக்காக காத்துட்டு இருக்கும்போது சல்லுன்னு ஜெயில் வந்துருச்சே, இப்போ டவுன் ஆகிட்டேனே நான், இப்போ என்ன விசுவாசமா இல்லை என்ன, அவங்களும் சொல்கிறாங்க போதிக்கிறாங்க, நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் ப்ரேயர் பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாதிரி மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டேனே. ஆனாலும் எங்கே இருக்கேங்கிறத விட யார் கூட இருக்கேங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பரலோகத்துக்கு ஏன் போக விரும்புகிறீங்க? டக்குன்னு சொல்லுங்கள், ஏன் பரலோகத்துக்கு போக விரும்புகிறீங்க? தேவனோட இருக்கலாமா? இல்லை அங்கே சூப்பராக இருக்குமாங்க, அப்படியே ரோடெல்லாம் தங்கத்தில் போட்டு வெள்ளியிலே அப்படியே வைரத்திலே கோட்டை கட்டியிருக்காராம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்குமா, ஒவ்வொன்றும் அப்படியே செம்மையாக இருக்குமா அப்படிங்காக நிறைய பேர் பரலோகம் போகணும்னு நினைக்கிறோம். இன்னொன்று, யார் தொல்லை இல்லைங்க, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இயேசு இருக்கிற இடம் தான் உண்மையிலே பரலோகம். அப்போ ஜெயிலில் யோசேப்பு கூட ஏசு இருந்தாருன்னா உண்மையிலே அவன் லைஃப் எப்படி தான் இருந்துச்சு? சூப்பராக தான் இருந்துச்சு. ஜெயிலிருந்து எல்லாருமே பாருங்கள் சூப்பராக பாராட்டுற அளவுக்கு ஜெயிலரே என்னப்பா சூப்பரான ஒரு ஆளாக இருக்கேன்னு சொல்லி பொறுப்புகளெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்றான். ஜெயிலில் போனாலும் அவன் தான் ஹெட்டாக இருக்கான். அடிமையாக ஜெயிலுக்கு கொண்டு போகப்பட்டவன் ஜெயிலே ஆளுகிறபடி மாறிட்டான். ஏன்னா உனக்குள்ள தேவன் இருக்கிறதுனால. அதுக்கடுத்து அரண்மனையிலேருந்து 2 பேர் வர்றாங்க. யார்? பானபாத்திரக்காரனும் என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி 2 பேர். அதாவது ராஜாக்கு ராட்சரசம் ஊற்றி கொடுக்குறவர், அடுத்து சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்குறவர் 2 வர்றாங்க. 2 பேரும் ஜெயிலில் ஏதோ கோவத்தில் கொண்டு போட்டாங்க. அப்போயும் ஒரு கனவு வருது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன். யோசேப் சொல்கிறாரு, உனக்கு 3 நாள் நீ அவுட் ஆயிடுவேன், நீ 3 நாள் பானபாத்திரக்காரன், உனக்கு மறுபடியும் இழந்த வேலை கிடச்சி ப்ரொமோஷன். சரி, ஆனால் ஒன்று நான் சொன்னது தயவுசெய்து ராஜாட்ட சொல்லி பொய் குற்றச்சாட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் புரிய வைங்கன்னு சொல்கிறான். சரிங்க, கண்டிப்பாக செஞ்சிடும். எத்தனை பேர் மனுஷங்களை நம்பிட்டு இருக்கீங்க உங்கள் வெயிட்டிங் பீரியடில்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லி வச்சுருக்கீங்க போல் ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கர்த்தரே அவனை ஏவனாலோலே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நான் அவங்களெல்லாம் கொஞ்சம் பேசி வச்சுருக்கீங்க, எல்லாத்துலேயும் அவன் பார்த்துக்கிறேன்னு இருக்காங்க. ஹை எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. கர்த்தரே அவனை ஏவனாலோலே அவனே மறந்துடுவான். அங்கேயும் கர்த்தரை தான் நம்பணும். ஸோ போகிறாங்க. போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டில் வேலை கிடச்சோன்னையும் மறந்துட்டான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு ஒரு கனவை கொண்டு வர்றார். ராஜாவுக்கு தன் பிள்ளைய கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கறதுக்காக எதையும் செய்ய வல்லவர். என்னே நம்பி ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு கனவு வருது, அது தெரியும் உங்களுக்கு. பசுக்கள், 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு. இதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா? ராஜா டென்ஷன் ஆகுறாரு. எத்தனையோ பேரை கூட்டு வந்து பார்க்குறாங்க. ஜோசியக்காரனை, குறி சொல்கிறவனை, மந்திரவாதி, அந்த நாட்டில் எகிப்தில் இருக்கிறாத விஷயங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் பாம்பு ஈம்பு நேரத்தை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து சொல்லி பார்க்குறாங்க, இது இல்லை, இது கிடையாது, இது மாதிரி கிடையாது. இன்னும் எனக்கு முக்கியமாக கரெக்டாக சொல்லணும் யாராவது. ஐயோ ராஜா கோவம் தான் 10 தலை உருண்டுருமே சொல்லி பயந்துக்கிட்டு
அப்போ தான் வந்து அந்த பானகாத்திரனுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி தரிசனங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானே, யார் இது அப்படி மூளைக்குள்ள டக டக டகன்னு வேலை போது, ஜெயிலு, யோசேப்பு ஒருத்தர் இருந்தானே அப்படின்னு. சரி, இது மாதிரி ஒருத்தர் இருந்தான் ராஜா, எனக்கு இது மாதிரிலாம் சொன்னான், கரெக்டாக அது மாதிரி நடந்துச்சு, நான் அதே மாதிரி உங்ககிட்ட வந்துட்டேன், இப்படியா, சரி உடனே கூட்டுவாங்க. அடுத்த நாள் நைட்டில் இதை மாதிரி பேசுனாங்களா காலைல பேசுனாங்கன்னு தெரில, வித்தின் 24 ஹவர்ஸில் அவன் யார் முன்னாடி வந்து நிற்கிறான்? ராஜா முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருந்தான்? ஜெயிலில். உண்மையிலே சில நேரங்கள் வெயிட்டிங் பீரியடில் இப்படி தான் உட்காந்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தருக்குள்ளே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை அந்த ஜெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா எந்த அளவு கர்த்தரோட இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இது உங்களை என்ன விட்டா சுற்றி 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, உன் பொழப்பு கடைசியில் ஜெயில் வரைக்கும் வந்துடுச்சா, இப்படி இருந்த நீ இப்போயும் கடவுள்னு ஆசீர்வாதிக்காரன்னு நினச்சிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இருக்க இருக்க மேப்பு கீழெல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லி உங்கள் மேலே பரிதாபத்தில் பேசுகிறதுல நமக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டும் விசுவாசமும் அப்படியே இறங்கி, உனக்கு ஒன்றுமே புரியலையா, இருக்க கீழே போயிட்டுருக்கு, கழுது தெரிஞ்சு கட்டெருமான கதையாக போயிட்டுருக்கு. நல்லா உட்காந்து போத்திப்பார் அரண்மனையாக இருந்திருக்கலாம். ஜெயிலு கர்த்தர் நல்லவர்னு சொன்ன ஜெயிலில் தூக்கி போட்டாரா? ஏன் தடுக்கலை? சரி, ஜெயில்லையும் போதும், 2 பேர்ட்ட சொல்லிவிட்டியா, ஏதாவது நடந்துச்சா, சரி. உன்னோட மேப் எப்படி இருக்குன்னா, அப்பாட்ட செல்ல பிள்ளையாக இருந்து இப்போ குட்டிச்சோராக போயிட்ட. உன்னைய பார்த்தா கர்த்தர் உனக்கு சொன்ன கனவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போயிட்டுருக்குப்பா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எல்லாருமே வந்து ஏன் இப்படி வெறிச்சு பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் புரியாத மாதிரி இப்படியே பார்க்குறீங்க? நான் சொல்கிறது வரைக்கும் புரியுதா இல்லையா? சொல்கிறேன். நமக்கு ஏன்னா நம்ம இந்த உலகம் நம்மளை எப்பயுமே எப்படி பார்க்கணும்னா, கார் வாங்கிட்டானா, ஓ கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சிட்டார், வீடு வந்துருச்சா, ஓ கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், வேலை கிடைச்சிரு, வெளிநாடு போயிட்டானா, ஐயோ பயங்கர ஆசீர்வாதம், அவங்கள தாங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இருக்க பாரு, ஜெயிலில் போய் மறுபடியும் ஜெயிலில் கழி தின்னிட்டு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிரன். நீங்கள் எப்படி யாரை பார்க்குறீங்க? அதுக்காக ரிசல்ட்டை மட்டும் வச்சுட்டு இப்போ ஒருத்தன் குடிகாரனாக இருக்கான், ஆண்டவர் பேச்சை கேட்காம உருப்படாமல் போனவனா கர்த்தர் அவன் கூட இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆண்டவருக்குள்ளே தாங்க இருக்கான், நல்ல ஒரு ஃபெய்த்தில் தாங்க போயிட்டுருக்கான். ஆனால் ஏன் தெரியல லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அவன் சீக்கிரமாக பெரிய அளவுக்கு உயர்த்தப்பட போகிறான். சும்மா ஆண்டவருக்குள்ளே இல்லாமல் உருப்படாமல் போகிறதுங்கிறது வேறு, அதுக்கு நான் வரல. நிறைய பேர் அப்படி சும்மா பிளாங்க் எடுத்துக்கிற கூடாது. ஆனால் தெரியல உருப்படாங்க, சர்ச்சில் என்ன சொல்லி எடுத்துருக்காங்க, அப்படி யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது, அப்படி என்ன சொன்னாலும் நீங்கள் ஏடா கூடமாக எடுத்துக்கிறீங்களா? அதனால தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியது. அவன் நல்லா ஆண்டவரை நம்புகிற பையன், அவன் ஃபெய்த்தில் தான் இருக்கான், வெயிட் பண்ணிகிட்ருக்கான், கடவுளை தவிர வேறு எதுவும் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் லைஃப்பில் கிராஃப் இப்படி போயிட்டுருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக ஏதோ நல்லது நடக்க போகுது. சர்ச்சுக்கே வரமாட்டான், பைபிள் படிக்க மாட்டான், கடவுள் என்ன தெரியாது, ரசிக்கப்படாதவன் பாவம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான், அவன் நடந்ததுக்கு கர்த்தருக்கும் பொறுப்பு கிடையாது. நிறைய பேருக்கு புரியுது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு யோசேப்பினுடைய கிராஃப். நீங்களாக இருந்தாலும் அவங்க கூட சேருவீங்களா? சர்ச்சில் அந்த யோசேப்பு கூட மட்டும் சேர்ந்துடாதீங்கப்பா, அவன் லைஃப்பில் இருக்கிற உருப்படாமல் போயிட்டுருக்கான், கர்த்தருடைய சாவந்த அவன் மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நீங்களே கணக்கு போடுவீங்க. இந்த பக்கம் ஒருத்தர் பாருங்கள், நேற்று தான் 1 கிலோ நகை வாங்கிட்டு வந்தாராம், என்ன ஆசீர்வாதம், அல்லேலூயா அப்படின்னு நினைப்பீங்க. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். சில பேருக்கு புரியுது. அதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், கார் கொடுக்க மாட்டார், நான் கொடுக்க மாட்டார்னு சொல்லலை. பாருங்கள், ஓவர் நைட்டில் யோசேப்புக்கு எல்லாம் வருது. போய் ராஜா முன்னாடி அந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன், இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி அவன் கையில் எல்லாத்தையும், ராஜாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ராஜாவை தேவன் அப்படி யோசிக்கும்படி செய்து, இப்போ நான் மட்டும் சும்மா பேருக்குன்னு ராஜா மாதிரி உட்காந்துக்கிறேன்ப்பா, எல்லா வேலையும் நீயே பார்த்துரு, நீ சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட் கரெக்டு, இவ்வளோத்தையும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணிடு, நான் பேருக்குன்னு ராஜாவை உட்காந்துக்கிறேன் பதவிக்குன்னு, மற்ற எல்லா பொறுப்பும் உனக்கு கொடுத்துட்றேன். அல்லேலூயா. ஓவர் டைமில் 24 அந்த 7 அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யோசேப்பே நினச்சிருக்க மாட்டான், நமக்கு போய் ஏதோ போய் இந்த ராஜாவும் நம்மளை கேட்டுட்டு விட்டுருவாரோ என்னமோ, மறுபடியும் ஜெயிலுக்கு தான் வரணும்னு கூட நினச்சிருக்கலாம். டக்குன்னு அவன் ட்ரெஸ்ஸை மாற்றி அவனுக்கு சவரம் செய்து கொண்டு போய் நிற்க வச்சு, ராஜாவுக்கு பிடிச்சவனையும் அவனுக்கு எல்லா நகையும் போட்டு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து மோதிரத்தை போட்டு அவனை எல்லாத்துல ஏற்றி கூட நல்லா பொண்ணையும் கொடுத்து சூப்பராக செட்டில் பண்ணிட்டான். ஒரே நேரத்தில் எல்லாமே நடந்து விட்டது. இத்தனை பேர் சூப்பர் சொல்கிறேன். கர்த்தர் சொன்ன மாதிரி செஞ்சாரா செய்யலையா? சரி, இப்போ இந்த வெயிட்டிங் பீரியடில் யோசேப்புக்கு என்னங்க கற்றுக்கிட்டான்? ஃபஸ்ட் அவன் எப்படி இருந்தான்னு பார்த்தோம். அப்பாட்ட எல்லாத்தையும் குறை சொல்கிறவனா, குறை சொல்லும் ஒரு ஆவி அவனை அறியாமலே உள்ளே இருந்திருக்கு. குறை சொன்னானா இல்லை ரிப்போர்ட்டராக இருந்தானா ஏதோ ஒன்று,
ஆனால் ஏதோ ஒரு நெகட்டிவ் தான் அவனை கொண்டு போய் அதை மாற்ற விட்டுச்சு. ஆனால் இதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு நல்லா இருந்துட்டு இருக்கான். அதுக்கடுத்து கானான்லாம் ஊரெல்லாம் உலகமெல்லாம் பஞ்சம் வருதா? சொன்ன மாதிரி 7 வருஷம் நல்ல செழிப்பு, அதுக்கடுத்து 7 வருஷம் பஞ்சம் வருதா? அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் எல்லாம் பிடிங்கி அடிச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லைன்னு எதைத்தான் நோக்கி ஓடி வராங்க? எகிப்தை நோக்கி தான் ஓடி வராங்க. ஏன்னா யார்கிட்ட மட்டும்தான் சாப்பாடு இருக்குது, களஞ்சியம். ஆண்டவர் யோசேப்பு கொடுத்த ஞானத்தின்படி யோசேப்பு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கான். மொத்தமாக போட்டு நிறச்சி வச்சுட்டான். ஸோ எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க? எகிப்தில் தான் வந்து கெஞ்சுறாங்க. பரவாயில்ல, யோசேப்புக்கு நல்ல மனசு, குடுன்னு. நம்மளாம் அந்த கொடுப்போமா? நானே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன், கொடுக்க மாட்டேன். கொடுத்தார். இதுதான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு புரியுது? அடுத்து கானான்லேருந்து வேற யார் வராங்க? நீங்கள் தாங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, நானே சொல்கிறேன். கானான்லேருந்து யார் வராங்கன்னா, அவன் சகோதரர்களும் எகிப்தில் மட்டும்தான் பணம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது. அதாவது எல்லாத்துட்டையும் காசு இருந்துச்சு. மழை காலத்துலலாம் 2011 நினைக்கிறேன், சென்னையிலலாம் வேளச்சேரி, துறைப்பாக்கம், அந்த பக்கம்லாம் பாக்கம்னு போட்டிருக்கிற எல்லா ஈஸியாக ரோடெல்லாம் முங்கிருச்சு. எல்லாம் ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் தட்டி வேலை பார்த்துட்டு லேக்ஸ் கணக்கில் வாங்குறவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் மொட்டை மாடியில் ஹெலிகாப்டரில் வந்து பொட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறத வாங்கிட்டு இருந்தாங்க. இத்தனை பேருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. காசு இருக்குது, எது இல்லை? சாப்பாடு இல்லை. அதே போல் தான் பஞ்சம் வரும்போது எல்லாத்துட்டும் எல்லாம் இருக்கும், ஆனால் அரிசி இருக்கா சாப்பிட? கம்ப்யூட்டரை திங்க முடியுமா? செல்லை திங்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அழகாக 7 வருஷம் பிளான் பண்ணி ஆண்டவர் சொன்னபடி சேர்த்து வச்சதுனால தானியம் அங்கே தான் கிடக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்து அவன்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு தானியம் வாங்கிட்டு வராங்க. அப்படி தான் யாக்கோப்பும் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறான். அங்கே எங்கே தானியம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் கொடுத்து எப்படியாவது வாங்கிட்டு வந்துடு அப்படி சொல்லி. இங்கே வந்து யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? நீங்கள் தாங்க சொல்லணுன்றீங்களா? யோசேப்பு வந்து நீங்கள் இப்போ உங்கள் பேர் அந்த இடத்துல போட்டோம்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு பழி தீக்கிற நேரம் வந்துவிட்டு, இந்த படத்தில் சினிமாவில் போடுவாங்க, டன்னு வாடா உன்னை வச்சு. சரி, அன்னைக்கு நீ என்ன பண்ண? அன்னைக்கு நீ என்ன வார்த்தை என்னை பார்த்து பேசுன? அன்னைக்கு நான் குழியில் தூடும் போது என்னை விட்டுருன்னு அழுதனா? கெஞ்சினா? கொஞ்சமாக பரிதாப்பட்டையாடா? பட்டையா? உனக்கு இப்போ தானியம் மட்டும் இல்லை, உன்னை மொத்தமாக ஜெயிலில் வச்சு கும்புறனா இல்லையா பார். உன் தலையை வெட்டுறது கூட எனக்கு அதிகாரம் இருக்குது. அங்கேருந்தே பார்த்துருவீங்க என்ன பண்ணலாம். இவனை யோசித்து பிளானை போட்டு துடிச்சு கொள்ளலாமா? என்னை எப்படிலாம் விட்டுட்டு போனீங்க, எங்கள் அப்பாட்ட இருந்து பிடிச்சிங்க, குடும்பமே இல்லாமல் அனாதை இருந்தேனேடா, உங்களை நான் என்ன பண்ணலாம்? உள்ளே இருக்கிற அந்த பிசாசுகள்லாம் அப்போ தான் வெளியில் வரும். அப்போ வரைக்கும் ஹல்லேலூயா பாடினதுக்கெல்லாம் எப்படி இந்த திங்கிங்லாம் வருதுன்னு நமக்கே தெரியாது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, பாவத்திலே நான் கர்ப்பம் தரித்தேன், துர்க்குறத்திலே உருவானேன். ஆனால் தேவன் அந்த வெயிட்டிங் பீரியடில் யோசேப்பை இயேசுவை போல மாற்றினதுனால அவங்கள பார்த்து அழுக வந்துச்சு, அவங்கள பார்த்து மன்னிக்க மனசு வந்துச்சு, அவங்கள பார்த்து அவங்க நல்லா வாழணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஏன்னா ஒன்றுமே சொல்ல, அவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. கர்த்தர் எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாள் வரும்னு சொல்ல தான் என்னை முதலே அனுப்பிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு வச்சுருக்காரு பாருங்கன்னு சொன்னான் பாருங்கள். அதுதான் அந்த வெயிட்டிங் பீரியடில் தேவன் செய்த அற்புதம். போட்டு கொடுக்குறவன் இருந்தவன் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வச்சது தான் பாருங்கள் வெயிட்டிங் பீரியடில் தேவன் செய்த அற்புதம். இத்தனை பேருக்கு புரியுது எப்படி மனுஷனை எப்படி மாற்றிருக்காருன்னு. நான் சொன்ன பவர், அந்த அத்தாரிட்டிலாம் ஏதோ சிஎம் பிஎம்லாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் வந்து வேறு லெவல். பார்வோனுக்கு அசிஸ்டன்ட் முக்கியமான போஸ்ட்டுன்னா பார்வோன்னு அவன் பேச்சதான் கேட்டுட்டு இருக்கான்னா பார்த்துக்கோங்க. வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான கண்ட்ரி எகிப்து. அந்த செகண்ட்லேயும் உங்களை ஒன்றுமே பண்ணக்கூடாது, இத்தனைக்கும் அவன் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துட்டீங்க, குழியில் தூக்கி போட்டுட்டீங்க. பாவம், அம்மா அப்பா இல்லாமல் எவ்வளோ செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன், கலராக அவங்க அப்பா ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்துருக்காரு. மன்னிக்கிறதுக்கு இத்தனை பேர் சொல்கிறீங்க. இதுதான் இயேசுவினுடைய இருதயம். இதெல்லாம் அந்த வெயிட்டிங் பீரியடில் உங்கள் ஹார்ட்டில் கொண்டு போவார். ஏன்னா அவர் உங்களை அவரை போல மாற்றி அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் வைக்க விரும்புகிறார். ஸோ வெயிட்டிங் பீரியடில் என்ன நடக்கும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றப்படுவீர்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க உண்மையிலேயே யோசேப்பு செஞ்சது பெரிய விஷயங்க? வாழ்க்கையே கெடுத்தவனை மன்னிச்சது பெரிய விஷயமா? கடைசியில் என்ன ஆகுது? இன்றைக்கும் யோசேப்பை நீங்களும் நானும் பெருசாக தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுக்குற உயர்வு.
யோசேப்பும் அவங்க கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருந்து அன்னைக்கு எகிப்துலேருந்து, இன்னும் சொல்ல போனால் எஸ்தர் எப்படி அவங்க இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கே ஆசீர்வாதமாக இருந்தாலோ, யோசேப்பும் இஸ்ரவேல் மொத்த பேரையும் எங்கே கூட்டு வர சொல்லிட்டான்? கானான்லேருந்து எகிப்து கூட்டு வர சொல்லி, இங்கே இருங்க எல்லாரும், நான் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, சகோதரர்களுக்கு மட்டும் இல்லை தன் இனத்தாருக்கே ஆசீர்வாதமாக இருந்தான். எத்தனை பேர் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் இனம், உங்கள் சொந்த பந்தம், ஜனம், உங்கள் ஊர், உங்கள் நாட்டுக்கே ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. அதற்கான ப்ராசஸ் தேவன் இந்த வெயிட்டிங் பீரியடில் செஞ்சிட்ருப்பார். சில விஷயங்கள் உடனே கிடைக்கல. இந்த போட்டு கொடுக்குற யோசேப்பை கொண்டு போய் முதல்ல அரியணையில் உட்கார வச்சுருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். கரெக்டான நேரத்தில் தேவன் கரெக்டாக அவங்க கையில் எல்லாத்தையும் கொண்டு வரபடி செய்வார். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் ப்ரோக்கன். கர்த்தருக்குள் வெயிட் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவர்களாக இருப்பார்கள். கடைசியில் யோசேப்புக்கு எதாவது மிஸ் ஆச்சானா அழகாக பார்த்துக்கிட்டார் கர்த்தர். ஜெயிலில் இருந்தாலும் பார்த்துக்கிட்டாரு, பொத்திபா அரண்மனை எங்கே போனாலும் அவன் தான் வாழக இல்லாமல் தலையாக இருக்கிறான், கீழகெல்லாம் மேலே இருக்கிறான். எங்கேயா ஜெயிலில் அவனை அடித்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க போட்டிருக்கா, இல்லை அவன் கையில் தான் சாவியே இருக்குது. ஏன்னா கர்த்தர் யோசிப்படி இருந்தான். ரிசல்ட்டு சொன்னபடி அவர் தரிசனம் எல்லாம் 100% பழிச்சு. அவனும் பாருங்கள் கிட்டத்தட்ட 110 வயசு வரைக்கும் வாழ்ந்து, அவனோட அப்பாவும் அங்கேயே கூட இருந்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டு. இதில் ரீசெண்டாக கூட இப்போல்லாம் ஏஐ வச்சு நிறைய அனிமேஷன் ஃபிலிம்லாம் பைபிள் ஸ்டோரிஸில் போடுறாங்க. அதில் யோசேப் ஸ்டோரி கூட எதர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தான் பையன். பார்த்துட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் அந்த யாக்கோப் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் எங்கே கடைசியில் இருந்தாங்கன்னு சொன்னேன், எகிப்தில் இருக்காங்க. எகிப்துங்கிறது அவங்களுக்கு புறஜாதி நாடு தான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, என்னை இறந்தவொடனே எப்படி நம்ம ஊரில் போய் அடக்கம் பண்ணுங்க நம்மலாம் சொல்கிற மாதிரி கானானில் போய் வச்சுருங்கப்பான்ற. எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து நம்ம இறந்தாங்கன்னா அந்த நியூஸில் லைவ்லாம் போட்டு காமிக்கிறாங்கல்ல, பார்க்குறீங்களா? பார்ப்பீங்களா? இல்லை பெரிய பெரிய இந்த ராஜாக்கள்லாம் இறந்தாங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக கூட எலிசபெத் ராணி இறக்கும் போது அவங்களுடைய விஷயங்கள்லாம் லைவ்லேயே போட்டாங்க. பயங்கரமாக எத்தனையோ நாட்கள் வந்து அந்த பாடியை வச்சு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்து, அதுக்கடுத்து அந்த இடங்களே சுற்றி வந்து பயங்கரமான அந்த இப்போ சாதாரணவங்க செத்தா கூட என்ன பண்ணுறாங்க, ஷூட் பண்ணி கன் ஷூட் பண்ணிலாம் மரியாதை பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி இருக்க பயங்கரம். யாக்கோப்புக்கு யோசேப்போட அப்பாவாக இருக்கிறனால பார்வோன் அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து கானானுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். யாக்கோப்பு என் பிள்ளை செத்து போச்சுன்னு உட்காந்துருக்கான், ஆனால் அந்த பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றி வளர்த்து அவனே இவனுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கடைசியில் அந்த இடத்துல காமிக்கிறாங்க. கானான்லேருந்து பார்வோன் சொல்லிட்டான், யோசேப்பு இவ்வளோ நல்லா பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம நாடு நம்ம நல்லா இருக்கும், இவன் குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி, எங்களுக்கு என்ன செய்வீங்களோ அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி ஃபுல் கவர்மெண்ட் பந்தாகோஸோட மரியாதையோட, அரசு மரியாதையோட எல்லாத்தோடையும் அந்த பாடியை கானானுக்கு வரையும் கொண்டு போய் அங்கேயும் அவ்வளோ தூரம் அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் முக்கியமான ஆள்களெல்லாம் பார்வோன் அனுப்பிச்சி விட்டான். போய் எல்லாரும் கூட சேர்ந்து போய் அவனை நின்று அந்த என்ன பண்ணுறது, அடக்கம் பண்ணுற வேலைகளெல்லாம் செஞ்சு மரியாதை செலுத்திட்டு வாங்கன்னு. நாடே எத்தனை நாட்கள் தூக்கம் கொண்டாடிச்சான். யாருக்காக? யாக்கோப்புக்காக, யோசேப்போட அப்பாங்கிறதுக்காக. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்புறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இது அந்த இடத்துல நான் பார்க்கும்போது உண்மையில ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் பைபிளில் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஆனால் கண்டிப்பாக செய்ய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்வோனுக்கு அவ்வளோ பிடிக்கும் யோசேப்பு. அடுத்தவங்களில் ஃபேவர் வேணுமா ஆண்டவர் தர்றாரு, உயர்வு வேணுமா தர்றாரு. நீ கர்த்தருக்குள் காத்திருக்கும் பொழுது உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் தரப்படுகிறது. எத்தனை பேர் அவர் சொல்கிறபடி அவர் டயத்தில் நடக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி இல்லை, இந்த ரைட் டைம், ஏற்ற நேரம் அவர் உன்னை உயர்த்தும் வரை அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருந்தால் வர்ற ஆசீர்வாதத்தை நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, கரெக்டாக எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி. எத்தனை பேர் சோர்ந்து போகாமல் இருக்க போகிறீங்க? மற்றவங்க என்ன நினைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள் திடமனதாக இருந்து காத்து கொண்டே இருங்க. முடிவை பார்த்து இந்த உலகமே திரும்பி பார்க்கும். நம்ம எழுந்து நிற்போம்.